Hello students, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் எடுக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்கணும், அது எந்த டிபார்ட்மெண்ட் வரும், என்ன ஸ்ட்ரீம்ல வரும்ன்ட்டு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பெட்ரோலியம் இன்ஜினியரிங்னா என்ன, ஸோ அதுல இருந்து என்னென்ன பண்றாங்க மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். பெட்ரோலியம் இன்ஜினியரிங்னா என்ன, பெட்ரோல் இல்லாம நம்மளால வண்டி ஓட்ட முடியாது, நம்மளோட லைஃப் வந்து கன்சியூம் பண்ண முடியாது, சர்வே பண்ண முடியாது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பெட்ரோல் இன்ஜினியரிங்னா அதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும், அண்ட் வந்து எந்த காலேஜ்ல எல்லாம் உங்களுக்கு ரெக்ரூட் பண்றாங்க, எந்த கம்பெனிஸ்ல எல்லாம் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்னா என்ன. பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கோர்ஸோட ஓவர்வியூ. பெட்ரோலியம் இன்ஜினியரிங்னா exploitation of oil and natural gas, drilling and extraction, refining and processing, pipeline transformation, reservoir management, energy production. ஸோ கோர்ஸோட ஓவர்வியூல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதுல என்னென்னலாம் பண்ண போறாங்க, பெட்ரோலியம்ல என்னெல்லாம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அதை எடுப்பாங்க, ஆயில வந்து தனியா பிரிப்பாங்க, நிறைய ப்ராசஸ் இருக்கு. நம்ம பெட்ரோலியம் இன்ஜினியரிங்னா அதுல படிச்சா டீப்பா எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து பேசிக்கா வந்து என்ன கொடுத்துருக்கேன், ட்ரில் பண்ணி அந்த ஆயில எடுப்பாங்க, அதை தனியா செப்பரேட் பண்ணுவாங்க தான் வந்து நம்ம ஃபுல்லாவே படிக்க போறோம் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்ல. இட் கம்பைன்ஸ் ஜுவாலஜி பிளஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் பிளஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிளஸ் என்விரான்மெண்டல் சயின்ஸ், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் நம்ம படிக்க போறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரியல் வேர்ல்ட் ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோர்ஸோட ஹைலைட்ஸ். இந்த கோர்ஸ்ல வந்து என்னெல்லாம் ஹைலைட்டட் திங்ஸ் எல்லாம் இருக்கு பெட்ரோலியம் இன்ஜினியரிங்லாம் பாத்தீங்கன்னா, ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கெமிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல். ஸோ ரிலேட்டட் பிரான்ச்சஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடான பிரான்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் வந்து ரிலேட்டடான பிரான்ச்சஸ். ஸோ கெமிக்கல், ஏன்னா ஆல்ரெடி வந்து பெட்ரோல் வந்து நம்மளுக்கு கெமிக்கல் தான். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து இதுல இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மெக்கானிக்கல், நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் தான். ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இல்லைன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பண்ண முடியாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரில்லிங், ரீஃபைனிங், ஆயில், ஸோ எல்லாமே தனியா பிரிச்சிருக்கிறது தான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அதுல டூல்ஸ், அந்த ஸ்க்ரூஸ் அதெல்லாம் பண்ணி தான் வந்து இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங்க வந்து படிக்க போறாங்க. ஸோ அதான் சொல்றாங்க. எந்த ஸ்ட்ரீம் எல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லி இருக்குதுன்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எனர்ஜி இன்ஜினியரிங் தான் வந்து இந்த கோர்ஸுக்கான மெயின் சப்ஜெக்டே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரியல் வேர்ல்ட் ஒர்க். ஸோ ரியலா இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டடிங் ஆயில் ரிசர்வர், டிசைனிங் ட்ரில்லிங் சிஸ்டம், மேனேஜிங் ஆயில் ப்ரொடக்ஷன், ஒர்க் ஆன் ஆஃப் ஷோரிங்ஸ் அண்ட் யூசிங் AI சாஃப்ட்வேர் டு ஃபைண்ட் ஆயில். ஸோ AI மூலியமா ஆயில் எங்க இருக்கு ஃபைண்ட் பண்ண போறோம், அதை ரீஃபைன் பண்ண போறோம், ஆயில செப்பரேட்டா பிரிக்க போறோம், ட்ரில்லிங் பண்ண போறோம். இது எல்லாமே சேர்ந்துதான் பெட்ரோலியம் இன்ஜினியரிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கீ டூல்ஸ் எல்லாம் அதுல வந்து யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, பெட்ரோல், இக்லிப்ஸ், மேட்லாப், ஆட்டோகேட், ட்ரில்லிங், ஸ்டிமுலேஷன் டூல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கீ யூஸ்டு டூல்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கான யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, 12th வந்து என்ன கோர்ஸ் படிச்சிருக்கணும், என்ன மார்க் செக்யூர் பண்ணியிருக்கணும், என்ன எக்ஸாம் எழுதிருக்கணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நார்மலா பேசிக்கான திங் தான். ஸோ வந்து 12th வந்து பிசிபி குரூப், பிசிபி குரூப்பும் படிக்கலாம் அண்ட் பிசிஎம் குரூப்பும் படிக்கலாம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் குரூப்பும் படிக்கலாம், பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலாம். அண்ட் மினிமம் மார்க்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கிறது 50% செக்யூர் பண்ணியிருக்கணும். பட் பேஸ்ட் ஆன் காலேஜஸ் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அதிகமாக கேட்கலாம். பட் கம்பல்சரி 55% to 60% மார்க்ஸ் எடுத்திருக்கணும். அண்ட் எல்லாருக்குமே தெரியும் இன்ஜினியரிங் படிக்கணும்னா என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதணும் மெயினா அப்படின்ட்டு தெரியும். ஸோ ஃபார் பிடெக் எல்லாம் படிக்கணும்னா ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் கம்பல்சரி இருக்கணும். அண்ட் டிஎன்சிஏ தமிழ்நாடு எக்ஸாம்ஸ் எழுதிருக்கணும். பட் அதை தவிர நம்ம வந்து பிரைவேட் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண போறோம்னா அதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு மினிமம் 50 to 60% ஆஃப் மார்க்ஸ் வேரியஸ் பை காலேஜஸ். அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ், பிட்செட் அண்ட் வந்து பிரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்க விஐடி, ட்ரிபிள்இ, எஸ்ஆர்எம், ஜேஇ அண்ட் மெட், மணிப்பால், இன்னும் வந்து நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸஸ் வந்து இருக்கு பிரைவேட் காலேஜஸ்ல. ஓகேவா. நெக்ஸ்ட் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கான கோர் சப்ஜெக்ட்ஸ் என்ன இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அண்ட் மெயினா வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து
பெட்ரோலியம் இன்ஜினியரிங்காக இம்பார்ட்டன்ட், அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இதுலதான் வந்து கோர் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, பெட்ரோலியம் இன்ஜினியர், பெட்ரோலியம் ஜுவாலஜி, ஃபிளூயிட் மெக்கானிக்ஸ், ட்ரில்லிங் இன்ஜினியர், ரிசர்வர் இன்ஜினியர், வெல் டெஸ்டிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், offshore drilling and production, petroleum refining and enhanced oil recovery, EOR, natural gas engineering, healthy safety and environmental, HSC. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான கோர்சஸ், இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்ஸ். பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிச்சோன்னா அப் டு இப்போ நீங்கள் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்ல போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மெயினாக நீங்கள் படிச்சு வச்சுக்கணும். இதில் தான் வந்து நீங்கள் ஒர்க்ல வந்து யூஸ் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட், இந்த கோர்ஸுக்கான ஸ்பெஷலைசேஷன்ஸ். அப்ஸ்ட்ரீம் அப்கமிங்ல வந்து என்ன ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ட்ரில்லிங் இன்ஜினியர், ரிசர்வர் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் அண்ட் பெட்ரோபிசிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்பெஷலைசேஷன்ஸ். நெக்ஸ்ட் மிட் ஸ்ட்ரீம். ஸோ மிட் ஸ்ட்ரீம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆயில் கேஸ்ல வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன்ஸ்ல பைப்லைன் இன்ஜினியரிங், கேஸ் ப்ராசஸிங். ஸோ மிட் ஸ்ட்ரீம்ல வந்து ஸோ ஃபுல்லா டாப் அண்டா இல்லாம மிட் ஸ்ட்ரீம்ல படிக்கிற பெட்ரோலியம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கம்பல்சரி வந்து நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கேஸையும் பைப்லைனையும் நல்லா படிச்சு வச்சிருக்கணும் நீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டவுன் ஸ்ட்ரீம் ரீஃபைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ நான் வந்து லைக் ட்ரில்லிங் அந்த மாதிரி எல்லாம் போல, ஸ்டீம் அந்த கேஸ் ஸ்டீம், ப்ராசஸிங் ஸ்டீம் இதுக்கெல்லாம் போல, நான் வந்து டவுன் ஸ்ட்ரீம் தான் வந்து நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணீங்கன்னா ரீஃபைனரி ஆப்ரேஷன் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து டவுன் ஸ்ட்ரீமுக்கான டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்க ரீஃபைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இது படிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாடர்ன் அட்வான்ஸ் ஸ்பெஷலைசேஷன். இப்போ இருக்க கரண்ட் டெக்னாலஜிக்கு என்ன மாதிரியான மாடர்ன் ஸ்பெஷலைசேஷன் வந்துச்சு. லைக் இப்போ ஃபுல்லாவே ஏஐ, மிஷின் லேர்னிங் மூலியமாவே எல்லாமே வந்து ஒரு இடத்துல இருந்து எங்க பெட்ரோல் இருக்குன்ட்டு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அதுல வந்து என்ன ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன கோர்சஸ் எல்லாம் வந்திருக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி ஆஃப் ஆயில் டிரான்ஸ்மிஷன், எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா அனலிஸ்ட் இன் பெட்ரோலியம், என்விரான்மெண்டல் சேஃப்டி இன் ஆயில் அண்ட் கேஸ். ஸோ இதெல்லாம் வந்து மாடர்ன் இப்போ வந்து இருக்கு ஸ்பெஷலைசேஷன்ஸ், மாடர்ன் ஸ்பெஷலைசேஷன்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் காலேஜஸ். பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்கணும்னா எந்த மாதிரியான கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து நல்ல ஸ்கோப் இருக்கு, நல்ல வேலிடேஷன் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங்க்கு ஐஐடி பாம்பே பெட்ரோலியம் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டடீஸ், ஐஐடி மெட்ராஸ் இன்ஜினியரிங் எனர்ஜி அண்ட் பெட்ரோலியம் ரிசர்ச், ஐஐடி Dhanbad ISM best in India for petroleum. So this is the best college for the petroleum course. And IIT Kanpur, Anna University, RGIPT and Andhra University College of Engineering. So இதெல்லாம் வந்து இந்தியால இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ இந்த காலேஜ் எல்லாம் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கெல்லாம் ஹை ஸ்கோப் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பிரைவேட் காலேஜஸ், எந்த காலேஜ் எல்லாம் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி, தேராதூன், பிஐடி யூனிவர்சிட்டி, Amartha and Manipal Institute of Technology, Hindustan University, Chandigarh University and SRM. So இந்த செக்டர்ஸ்ல எல்லாம் பிரைவேட் செக்டர்ஸ்ல எல்லாம் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கான கோர்சஸ் வந்து ஒரு வேலிடேஷன், ஒரு ஹை ஸ்கோப் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஜாப்னு வந்தாச்சுன்னா கவர்மெண்ட் செக்டர்லயும் சரி பிரைவேட் செக்டர்லயும் சரி எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எந்த செக்டார்ஸ்ல ஒர்க் இருக்கு அண்ட் எங்கெல்லாம் ஒர்க் இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல ஓஎன்ஜிசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், ஆயில் இந்தியா லிமிடெட் லைக் ஐஓசிஎல், ஹிந்துஸ்தான், அப்புறம் வந்து ஹெச்பி, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து லைக் பெட்ரோல் எல்லாம் ஒரே இடத்துல பண்றாங்க, பட் பிரிக்கிறாங்க தனித்தனி பிராண்டா. ஸோ அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், GIAL, NTPC, NLC India, Ministry of Petroleum, Natural Gas, Geological Survey of India. So இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் கவர்மெண்ட் செக்டர்ஸ் ஃபார் த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஓகே. நெக்ஸ்ட் பிரைவேட் செக்டர் கம்பெனிஸ்ல எந்த கம்பெனில ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியா? ஷெல், எக்ஸான் மொபைல் அண்ட் பிபி, ஷிலாங் எனர்ஜி, ஹிலி பூட்டான், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கார்னிக் இந்தியா, அடானி பெட்ரோல் கெமிக்கல், பேக்கர் ஹியூஜஸ். ஸோ இதெல்லாம் வந்து பிரைவேட் செக்டர்ல இருக்க ஜாப். இங்கெல்லாம் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் salary பேக்கேஜஸ் கவர்மெண்ட் செக்டார்லயும் சரி பிரைவேட் செக்டார்லயும் சரி ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எவ்வளோ salary பேக்கேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபார் பேசிக்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் அப்படின்ட்டு ஒரு ரஃப் டீட்டெயில பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்தியாவில் வந்து 4.5 lakhs to 12 lakhs per annum வரைக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வித் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்ல வந்து 15 lakhs per annum to 35 lakhs per annum வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ராட்ல வந்து சில கண்ட்ரீஸ்ல வந்து ஹை salary பேக்கேஜஸ் இருக்கும், சில கண்ட்ரீஸ்ல வந்து லெஸ் பேக்கேஜ் இருக்கும். பேஸ்ட் ஆன் த கண்ட்ரீஸ் வந்து அவங்களோட salary பேக்கேஜ் மாறிட்டு இருக்கும். லைக் சம் ஆஃப் த கண்ட்ரீஸ் எங்கெல்லாம் ஹை ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப், யூஎஸ்ஏ, கனடா, யூகே, துபாய் இங்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து salary பேக்கேஜ் வந்து பேஸ்ட் ஆன் தி ஏரியாஸ் பொறுத்த மாதிரி உங்களுக்கு salary பேக்கேஜ் வந்து மாறிட்டு இருக்கும், ஃப்ரெஷர்ஸ்க்கு சரி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சரி ஓகேங்களா. லைக் பேசிக்கான்னு பார்த்தா லைக் 50 lakhs to 1.5 crore per annum ஓகேவா. இதை வந்து அப்ராட்ல இருக்க salary. இது வந்து நான் இந்தியன் ரூபீஸ்ல போட்டிருக்கேன், பட் வந்து அங்க டாலர்ஸ் லைக் பவுண்ட் அது மாதிரி வந்து மாறிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இப்போ இருக்க நெக்ஸ்ட் 2026க்கான இப்போ கரண்ட்ல இருக்க 2026 to 2035 வரைக்கும் என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கு, growth உங்களோட கெரியர் வந்து எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இப்போ பெட்ரோலியம் இன்ஜினியரிங் எடுத்தா என்ன மாதிரியான ஸ்கோப்ஸ் தான் இருக்குன்னு பார்க்க போறோம். ஹை டிமாண்ட் இன் மிடில் ஈஸ்ட், யூஎஸ்ஏ, கனடா, நார்வே அண்ட் குவைத். ஸோ இங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் குவைத், கல்ஃப், கனடாலெல்லாம் தான் வந்து பெட்ரோலியம் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து ஹை டிமாண்ட் இருக்கு, லைக் லேபர்ஸ் சரி, ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஜாப். ஸோ அதனால இங்க வந்து ஹை டிமாண்ட் இருக்கு அண்ட் ஹை salary பேக்கேஜும் இருக்கு. நிறைய இடத்துல வந்து இதுக்கான வேகன்சிஸ் நிறைய போயிட்டு தான் இருக்கு பேஸ்ட் ஆன் த பர்சன் ஸ்கில்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த மாதிரி ஓகேவா. ஹை டிமாண்ட் இன் மிடில் ஈஸ்ட், யூஎஸ்ஏ, கனடா, நார்வே அண்ட் குவைத். அண்ட் ஃபியூச்சர்ல வந்து என்ன மாதிரியான ஃபீல்ட் growth இருக்கு, இது வந்து இப்போ கரண்ட்ல இருக்க ஹை டிமாண்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபியூச்சர்ல வந்து எங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, இன்டிகிரேஷன், ஹைட்ரஜன் ஃபியூவல் ரிசர்ச், கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ், சிசிஎஸ், ஆஃப்ஷோர் ட்ரில்லிங் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஆயில் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் ஃபியூச்சருக்கான கோர்சஸ். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர்ல வர போற growth இந்த செக்டர்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்ப ஹையர் ஸ்டடிஸ் நம்ம யூஜில வந்து பிஇ பிடெக் பார்த்தாச்சு. அது வந்து 4 years ஆஃப் கோர்சஸ். பிஇ பிடெக்ல பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பத்தி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பிஜில வந்து என்ன கோர்சஸ் இருக்கு, இந்தியாலயும் சரி அப்ராட்லயும் சரி பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கான பிஜி கோர்சஸ் என்னென்ன இருக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியால எம்டெக் இன் பெட்ரோலியம் இன்ஜினியரிங், எம்எஸ் வந்து ஆப்ஷன், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் ஆஃப்ஷோர் ஸோ எம்எஸ் வந்து பெட்ரோலியம் இன்ஜினியர், ஆஃப்ஷோர் இன்ஜினியர், நேச்சுரல் கேஸ் இன்ஜினியர், பெட்ரோலியம் ஜியோ சயின்ஸ் எனர்ஜி சிஸ்டம் இன்ஜினியர், பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியர், என்விரான்மெண்டல் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே வந்து இதுலதான் வரும். எம்டெக்லயும் எம்எஸ்லயும் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் வருது உங்களுக்கு ஓகேவா. ஃபார் இந்தியால அப்ராட்லயும் வந்து சில கோர்சஸ் எல்லாம் இருக்கு இதுல. நெக்ஸ்ட் இப்ப நான் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா என்ன மாதிரியான இந்த கோர்ஸுக்கான என்ன அவுட்கம்ஸ் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அது படிச்சு முடிச்சோன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஜாப் இருக்குமா, கெரியர் இருக்குமா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கில், உங்களோட நாலேஜ் எல்லாம் பொறுத்து தான் உங்களோட கெரியர் வந்து ஸ்டேபிளா இருக்கும். நல்லா படிங்க இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வந்து ஒரு கெரியர் செட்டில்டு ஜாப். ஏன்னா ஒன்ஸ் அந்த ஜாப்ல போயிட்டீங்கன்னா லைஃப் டைம் வந்து உங்களுக்கு ஒரு கெரியர் செட்டில்மெண்ட் ஆயிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் கெரியரோட அவுட்கம்ஸ் என்னென்னு. ஸோ கெரியரோட அவுட்கம்ஸ் பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட், அனலைஸ் ஆயில் ரிசர்வர். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபுல்லாவே ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிசஸ் தான். ஸோ அதனால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தியரிட்டிக்கல் சரி ப்ராக்டிக்கலா சரி, தியரிட்டிக்கல் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிக்கலா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதான் வந்து ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு அதை வச்சுதான் நீங்க growth ஆப்பறையும் உங்க கெரியரும் செட்டில் ஆக போகுது. Design drilling operations, USC software for stimulation and modeling, manage oil production safety, work on offshore ridge. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் கோர்ஸோட அவுட்கம்ஸ் ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆஃப் பெட்ரோலியம் இன்ஜினியரிங். இதெல்லாம் வந்து உங்களோட கோர்ஸோட அவுட்கம்ஸ். நீங்க வெளியே வந்தோன்னே இதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேவா. இதெல்லாம் வந்து இருந்தாதான் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்ல ஒரு கெரியர் வந்து உங்களுக்கு செட்டில்ட் ஆகும், ஃபியூச்சர் growth ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த கோர்ஸ் அப்புறம் நெக்ஸ்ட் வை ஷுட் ஸ்டடி பெட்ரோலியம் இன்ஜினியரிங். ஸோ எல்லாருக்குமே டவுட் இருக்கும், எதுக்காக நீங்க பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்க சொல்றீங்க,
அப்படின்ட்டு டவுட் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதுல என்னென்ன யூசஸ் இருக்கு, என்னென்ன காலேஜஸ் இருக்கு, எங்க ரெக்ரூட் பண்றாங்க, சேலரி பேக்கேஜ் என்ன, அப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் பிஜி சரி யூஜி சரி என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு எல்லாமே சொல்லிட்டேன். ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஏன் இந்த கோர்ஸை படிக்கணும், இந்த கோர்ஸ் படிச்சா எனக்கு என்ன வேல்யூ இருக்கு. இப்போ இருக்க ஓகே நீங்க இப்போ வந்து சொல்றீங்க இப்போ எல்லாருமே பெட்ரோல் வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க, ஆனா பட் எல்லாருமே வந்து இவி வெஹிக்கல்ஸ் சேஞ்ச் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கான ஆன்சர் தான் நான் இப்போ வந்து கொடுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ பெட்ரோல் இன்ஜினியரிங்ஸ் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அது வந்து ஈஸியா உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டோம், கெமிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வரப்போகுது. அண்ட் வந்து ஜுவாலஜி சயின்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் தான் வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வரப்போகுது. ஸோ அதனால பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து மஸ்ட் கம்பல்சரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபீல்டு ஒர்க் ஹை சேலரி ஜாப்ஸ். ஸோ ஃபுல்லாவே ஃபீல்டு ஒர்க். நீங்க வந்து லைக் இப்போ ஐடி கம்பெனி மாதிரி உட்காந்து நம்ம ஒர்க் பண்ண போறது இல்லை, ஃபுல்லாவே ஃபீல்டு ஒர்க்ஸ் நிறைய கத்துக்க போறீங்க, ஹை பேயிங் ஜாப்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க்ஸ் ஃபுல்லாவே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒர்க்கிங் அப்ராட், எனர்ஜி செக்டர், மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் கான்செப்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி ஃபுல்லாவே மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் கான்செப்ட்ல தான் வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வந்து நடக்க போகுது. அண்ட் வந்து அப்ராட்ல தான் ஒர்க் உங்களுக்கு, லைக் கல்ஃப் கண்ட்ரிஸ், குவைத், கனடா, யூஎஸ்ஏ, யூகே இங்கதான் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்க போகுது. ஸோ அதனால இந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணா உங்களோட சேலரி பேக்கேஜ் ஹையா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணி படிச்சா உங்க கெரியர் வந்து ஃபுல் செட்டில்ட் ஆயிடும், growth வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். எனிகேஸ் இப்போ இவி வெஹிக்கல்ஸ் வந்தாலும் பெட்ரோலுக்கு வந்து டிமாண்ட் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா எல்லாமே டிராக்டர்ஸ் அப்புறம் வந்து லைக் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பெட்ரோல் தான். ஏன்னா இவி வந்து லைக் அவங்க சார்ஜ் போட்டு போகணும், பட் பெட்ரோல்லாம் அப்படி இல்லை. ஸோ அதனால எத்தனை வருஷம் ஆனாலும் பெட்ரோலுக்கு வந்து டிமாண்ட் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். அதனால பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷன். பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணுங்க, கெரியர் கண்டிப்பா செட்டில் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பார்த்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்துட்டோம். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்க கமெண்ட் பண்ணுங்க பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பத்தி, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கண்டிப்பா. இது மாதிரி நான் வேற கோர்சஸ்க்கு என்ன ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸையும் எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த கோர்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயில் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.